நல்லது. கவனிப்போம். இன்னைக்கு வழக்கம் போல திருவிருந்தாராவணி உண்டு. செய்திக்கு வந்ததாக சில காரியங்களை சொல்றேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க. இன்றைக்கு வந்த நீங்கள் பாக்கியவதி, பெண்ணாக பாக்கியவதி, ஆனாண்டால் பாக்கியவான். நல்லா சொல்லுங்க. அது பெற்று சொல்லுங்க. நல்ல கவனமா ஆண்டோடைய வார்த்தை கேளுங்க. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நீங்க இப்படி இருக்க மாட்டீங்க. நான் சொல்றதை சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், இந்த வார்த்தை உங்களை குணமாக்கும், இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும், இந்த வார்த்தை உங்களை தாங்கும். சரி, அது என்ன விஷயம்னா, என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய உடன் பிறந்த அக்காவே எனக்கு வாழ்த்துதல் சொல்ல மறந்துட்டாங்க. நீங்க மறக்கும்போது என் அக்கா மறக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைச்சாங்க மறக்கிறதுக்கு, நீங்க நினைக்கவே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். இந்த கேட்க நாங்கள் வச்சிருக்கவே கூடாது. செல்வி சிஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலவரத்துக்குள்ள உருவாக்கி என்ன சமாதானம் இல்லாம இந்த கேட்க வச்சிருக்கீங்க. ஒரு விசுவாசிக்காவது துறையூருக்கு என் பிறந்தால் தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியல? இந்த கதைலாம் சொல்லாதீங்க. தெரியும்னு சொன்னா நீங்க படு கேவலம் அர்த்தம். நீங்க பேசவே கூடாது. இந்த போனை போட்டேன் சொல்லக்கூடாது. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ பூமியில நன்றாக இருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என்னை கனம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் சொல்ல சொன்னனால நான் சொல்றேன். முதல் வீட்டுக்கு போய் உங்க ஆத்தாலும் உங்க அப்பானும் உசுரோடு இருந்தா முதல் அந்த தேதியை தெரிஞ்சு வச்சு, பிறந்த தேதியை தெரிஞ்சு வச்சு, கல்யாண தேதியை தெரிஞ்சு வச்சு, அந்த தேதியில உங்க தாய் தாப்பா போய் நீங்க ஆசீர்வாதம் போடுங்க. உங்களை உருவாக்கி இன்னைக்கு உட்கார வச்சு பிள்ளைய பார்க்க வச்சு நல்ல வீடு கட்டி உங்களை போக வச்சதுக்கு காரணம் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உங்களை உருவாக்குனதுனால. நீங்க எங்க இருந்து வந்தீங்கிறத மறந்துடுவீங்க இல்லையா? உங்க அம்மா அப்பாவோட பிறந்தநாள் தெரியாம நீங்க அட்வான்ஸ் சரி பார்க்கக்கூடாதீங்க. செத்து போயிட்டா பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டேன். செத்து போயிட்டா சுடுகாட்டில் வச்சுருக்கீங்க, அப்படியே தலையாட்டுறீங்க. உசுரோடு இருக்கா பிரச்சனை. செருப்பை கழிச்சு உழுகுல வாங்கினா அது செருப்பு போட்டு வந்தவனுக்கு, செருப்பு போடாம வரவனுக்கு உழுகுல வரலாமே. அம்மா அப்பா செத்து போயிட்டா பிரச்சனை இல்லை. நான் பேசுறத மாத்திரம் கேளுங்க. உசுரோடு இருந்தாலும் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை. ஒரு ஆயப்பனை கனமண்ண தெரியல, மரியாதையா வருஷத்துக்கு வருஷம் உங்க ஆத்தாளுக்கு நல்ல சேலை வாங்கி தரணும், உங்க அப்பாவுக்கு நல்ல வேலை எடுத்து நான் வச்சுக்கோங்க. சும்மா பைபிளை தூக்கிட்டு ஏமாத்தி வேலைய கூடாது. உங்க உசுரோட அப்பா இருந்தானா ஆத்தா இருந்தாங்கன்னா ஆத்தாவை நீங்க கனம் பண்ணணும். நீங்க சேலை எடுக்கும் போதெல்லாம் எடுக்கிறது உங்களுக்கு மனசு காசு இல்லாட்டினாலும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது. எனக்கு முன்னாடி 7 பேர் பிறந்திருக்காங்க, அவெல்லாம் கோடீஸ்வரங்க. அவன் கோடீஸ்வரனா இருக்கட்டும், அவன் அதுக்கு மேல பில்லியனரா இருக்கட்டும், உனக்கு அம்மாங்கிற ஸ்தானத்துல நீ எடுத்து தரணும். உங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மாவை வருஷத்துக்கு உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதையா நல்ல சோறாக்கி போடுங்க. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன கலர் துணி பிடிக்கும், அந்த சாப்பாடு எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு நான் சொல்றேன். வசனம் சொல்லுது, பூமியில நீ நீடித்து வாழ்வதற்காகவும் இந்த பூமியில நீ நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவுக்கும் மரியாதை கொடுன்னு சொல்ற. வாயில அல்ல. உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனாய் நான் இருக்கிறேன். ஒரு பிறந்தநாள ஒரு நாள் வச்சு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நீங்க பல்லாண்டு வாழணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லு. ஒரு வாழ்த்துதல் சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்குமே சொல்ல ஒரு டிக்கெட் கூட தெரியாது. செல்விஷன் தவிர ஒருத்தம் கூட சொல்ல கிடையாது. ஏன்னா நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா உலகத்துல எவனுக்குமே சொன்னது இல்லைங்க. ஆனா ஊக்குள்ளோட பிறந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது ஊழத்துல பிறந்த பிள்ளை. என்னங்க ஆசை கேட்டீங்க?
எனக்கு நான் சொல்றேன், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பிறந்த நாள் வாழ்க்கை எப்ப சொல்லணும் நான் சொல்லுறேன், கேட்டுக்கோங்க. 12 மணிக்கு எழுந்திரிச்சு 12:10 பண்ணி முடிச்சிடணும். கேட்டுக்கோங்க. வீடியாக்கள் நீ 7 மணிக்கு விளக்கு வச்சுட்டு சூட்டாமட்டில் வெயில் அடிச்சோடனே உப்புடி உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு வீட்டில் டீ அப்புறம் பல்லு வரைக்கிட்டு டீ சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் கழுவி விட்டுட்டு பிள்ளைங்களை ஏற்றி விட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது பார்த்துட்டு ஞாபகம் வந்துட்டு அவ சொன்னா தாத்தா சொன்னான்னு சொல்லிட்டு 7க்கு பண்ணது 10க்கு பண்ணது 11 மணிக்கு பண்ணதுலாம் அது கேவலப்பட்டதுன்னு அர்த்தம். இறைவனுக்கு முதல் மரியாதையை தான் இறைவனுக்கு தரணும். அதை தெரிஞ்சு சொல்லுங்க. நான் இறைவன் அல்ல. நீ கொடுக்குற காணிக்கு இறைவன் சாப்பிடணும் நான் திங்கணும். நீங்க யாருக்கு தந்தீங்க? திங்கிறது யாரு? அதனால வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்ன பிள்ளைக்கு நீ எதை செய்யறியோ அது எனக்கு செஞ்சதுக்கு சமன் தான் சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க கனம் பண்றது நீங்கள் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய கனம். அது இது தெய்வ காரியங்கள். அவளை சிரமப்பட்டு இன்னைக்கு செத்து போனா நீங்க நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போக வைக்கிறதுக்கு நான் இதுல ஒரு காரணமாக ஒரு பங்காளியாக நான் இருக்கிறேன். இந்த தொலைவில் நான் கூட்டம் போடாம இந்த அப்ப நான் வாங்காம இருந்தேன்னா நீங்க அங்கங்க உட்காந்துட்டு உங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனாலும் இங்க இதுக்காகவே நாங்க வந்து ஜெபம் பண்ணி கட்டாலே ஆத்மாவை குடும்பப்பான்னு ஒவ்வொரு வாரம் வயிற்று கட்டி வாயை கட்டி உபாசம் போட்டு வெள்ளம் இருந்து ஜெபம் பண்ணி உங்க ஊர்ல எல்லாம் மீட்டிங் போட்டு இதெல்லாம் செஞ்சு உங்களை கொண்டு வர வச்சு திரும்பி வீட்டுல போய் ஆண்டவரே வந்தவங்களுக்கு விடுப்பதில போகலாம் ஆண்டவரே சோமான ஆண்டவரே 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 நாங்க ஜெபம் பண்ணி உங்களை 10 மாசம் 12 மாசம் வர வச்சு சுகமாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவர்லாம் யாரும் பார்க்க வச்சு ருசிக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆண்டவர்களை கொண்டு வரும். சும்மா வந்த உடனே நேற்று வந்தோடனே நீங்க உடனே கண்ட உடனே இயேசு வேலை யாரும் சொல்ல கிடையாதுங்க. எல்லாம் 3 மாசம் 6 மாசம் 9 மாசம் 1 வருஷம் வந்து ஞாபகம் எடுத்தவனே கதையில கிடையாது. சார் ஒரு ஆளை உருவாக்குறது அவ்வளவு சிரமமான காரியம். உங்களை நாங்கள் உருவாக்கி நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியல, ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்னைக்கு கல்யாண நாள் அது தெரியாது, என்னைக்கு பிறந்த நாள் தெரியாது, செத்த நாள் அப்படி நான் அப்படி வச்சுக்க போறீங்க. நம்ம அப்படி இருக்கிறோம். சரி செய்யுங்க, நல்ல காரியம் சொல்லுங்க. அதான் ஆலய பண்ணாட்டியப்பா முதல்ல அவங்க ஆயப்பனை கனம் பண்ண சொல்லு அப்படின்னா அவங்க ஆயப்பனை போய் கனம் பண்ண சொல்லு. பெத்த தாய் தாத்தா மனசு குளிர்க்கும். 100 தடவை சொல்றேன். அவங்க சாகும்போது இதுக்கு ஆயுசுல சாகும் பொழுது அம்மா என்னை ஆசிரியர் சொல்லி முட்டைக்கால் போடுவாங்க கிட்ட. அவங்க வாயார வாழ்த்தவங்களை அந்த வாழ்த்துகளுக்கு வல்லம் இருக்கிறது என்று நான் சொல்லல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பெரியவங்க மனசு குளிர்ந்துங்க, பெத்த வயிறு குளிர்ந்துங்க, வளர எரிய வச்சு இருக்காதீங்க. வெளியே ஆத்தா சொல்ல மாட்டா, எனக்கு பாரு ஒரு சேலை கூட என் பிள்ளை எடுத்ததுன்னு சொல்ல மாட்டா. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா? எங்கிட்ட எங்க அம்மா சொல்லியிருக்குது, உங்க அப்பா எனக்கு ஒரு சாக்லேட் பெட்டு கூட எடுத்து கொடுத்ததில்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை, உங்க அப்பா எனக்கு இது வரைக்கும் ஒரு சாக்லேட் பெட்டு எடுத்து கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இப்ப உள்ள குடிச்சு மத்தவங்க கிட்ட சொன்னா உனக்கு நல்லா இருக்குமா? அது என் அவன் இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு துணிமணி எனக்கு எடுத்து கொடுத்தேன். உனக்கு கேவலம் இல்லையா? உன்னை உருவாக்கி உன்னை வாழ வச்சு உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு கல்யாணத்துக்கு சீர் செஞ்சு பொங்கலுக்கு சீர் செஞ்சு ஆடிக்கு அழைச்சி உன்னை எல்லாம் செஞ்சாங்களே, உன்னை 10 மாதம் சுமந்தாங்களே, அதை விட பெரிய புண்ணியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த புண்ணியத்துக்குலாம் நீங்க என்ன ஈடு கொடுத்தாலும் ஈடாகாது. உங்களை ஆளாக்கி உருவாக்கி அடுத்த ஒரு குழுக்குழுனா கூட பாருங்க, என் நடுவர்களுக்காக போட்டிட்டு இருக்கோம். ஏதோ நம்ம குளிக்கிருக்கும் போல இருக்கு. இது கூட குளிக்காம அவங்க ஆத்தா பெற்று கொடுத்துருக்காங்களா? மூஞ்சி கிளியாம மண்டை ஊட்ட கூட பிறந்தோன்னு இப்படி செஞ்சாலும் அது ஒழுங்கா வரும் இல்லையா? மண்டையை போட்டு கேட்டாக்கா மண்டலம் மண்டை இப்படி இருக்கும். அதெல்லாம் செஞ்சாங்கல்ல உனக்கு. போன் போட்டு தூரம் இருந்தானா மாசத்துக்கு வந்து போன் போட்டாமா எப்படி இருக்கிற வெறும் நல்லா இல்லையா? வீட்டுக்கு வாமா, ஏமா இன்னும் வரல, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு வார்த்தை நீ வாங்கி தந்து தொலையாத, கேளு, கேட்காம பேசுறாதா? அவ பார்த்துக்கா, இவ பார்த்துக்கா, எவன் பார்க்க நீ பாரு முத, நம்மளால நல்லா பாரு. அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நீ உனக்கு வயசாக போதில்ல, அதெல்லாம் நீ செய்யாதான் உன் மகனுக்கு செருப்பால் அடிச்சு 30 வயசு பார்க்க போறான். கோவி கிளவிங்கிறான். எப்ப 40 வயசுல தன் 12ஆம் கிளாஸ் படிக்கனே வேலையை பாருமா அப்படிங்கிறான். ஏன் நீ உங்க அப்பனுக்கு மரியாதை இங்க வந்துச்சு. உங்க ஆத்தாளுக்கு உங்க அப்பனுக்கு நீ என்ன தாண்டு தாங்கன்னு அதானே பாக்குற. நாய் அப்படி தாங்கினீங்கன்னா உன் பிள்ளை உனக்கு கண்ட தாண்டாதுல கத்தர் தாண்ட இருக்காரு. நான் வாழ ஆட்ட விட மாட்டாரு கத்தர். நீ தாங்க முடியாது, நீ வளர்த்தாத்தான் அறுக்க முடியும். உனக்கு மரியாதை வேணும்னா
உன்னை அன்றைய காலத்துல உனக்கு வயசாகும் போது உனக்குள்ள உன்னை படுக்க வைக்கணும்னா உன்னை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா மரியாதை உங்க அம்மாவுக்கு செய்யுங்க. நீங்க அம்மா ஆஸ்பத்திரியில பார்த்தா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, நமக்கு அதே மாதிரி பார்த்துக்கிட்டா உனக்கு என்ன ஆஸ்பத்திரி மாதிரி கூட்டிட்டு போவான், எருவு மாட்டா சொல்லி கூட்டிட்டு போவான். நல்லா கவனிங்க, தாய் தகப்பனை நல்லா கவனிச்சு போறாங்க மேலாக. சரி, நீங்க யார் எனக்கு வாழ்க்கையில் சொல்லாவிட்டாலும், எனக்கு அன்பளிப்பு கொடுக்காவிட்டாலும், என் பிறந்தநாள் அன்றைக்கு என்னை உருவாக்கின தேவன் ஒரு அற்புதமான ஒரு பரிசை எனக்கு காட்டார். அவர் வாழ்க்கையில் என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பரிசால் தேவன் அதை எனக்கு காண்டார். அது என்ன பரிசு என்று சொன்னால், நல்லா காது கொடுத்து கேளுங்க. என்ன பரிசு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் கொடுக்க போற அந்த தேவ செய்தி தான் ஆண்டவர் எனக்கு கொடுக்க ஒரு விளையாடப்பட்ட பரிசு. ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் எனக்கு தந்தார். மிகவும் அற்புதமான, மிகவும் அத்தியாவசியமான, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாட்டை தேவன் எனக்கு தந்தார். என்னுடைய பிறந்த நாள் அன்று எனக்கு அதை தந்ததுக்காக நான் தேவனை சேர்த்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, 2014 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த சபையில நான் என்ன பேச போறேனோ அதை தான் நீங்க பேச போறேன். அதாவது 2014 ஜனவரியில் எனக்கு என்ன செய்தி நான் கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு அதை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தான் நம்ம சபைக்கு புதுவர்த்த செய்தி. அன்னைக்கு சும்மா கேட்க வச்சு ஆட்டம் பாடிட்டு தின்னுட்டு போக வேண்டியதான் ஈயமத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அன்னைக்கு உட்கார வச்சுட்டு போவாங்க. எல்லாம் புது ஆத்மாக்களை உட்கார வச்சுட்டு வசனம் கேட்போம்னா அவங்களுக்கு பொறுமை தட்டாது. அவங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே சாமி கும்பிட்டு பழக்கமே கிடையாது. தியேட்டர்ல தான் இந்த கட்டக்ஸ் உட்காரும், வேற எங்கேயும் உட்காராது. பஸ்ல உட்காரு, தியேட்டர்ல உட்காரும், கோயிலில் உட்காருமா எல்லாரும் உட்காராது. நம்ம உட்காந்து பழகி இருக்கிறோம், அவங்க உட்காந்து பழகல. அதனால காலையில சொல்லிட்டு இடுப்பை சொல்லிட்டு காலை நவுத்தி இடுப்பை நவுத்தி அப்பா துப்பான்னு சொல்லி பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு அங்க ஒரு பிரசவம் இங்க ஒரு பிரசவம். அதை அன்னைக்கு உட்காந்துட்டு பெரிய பெரிய பிரச்சனை பண்ணாம அன்னைக்கு சந்தோஷமா ஆட்டம் பாடி கத்திரங்களை ஆசிரியர் என்று வார்த்தை சொல்லி அனுப்பலாம். அப்ப கவனிக்கணும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பாருங்க, இந்த தஞ்சாவூர் பொண்ணை நல்லா இருந்தா நல்லா இல்லை. எனக்கா சொல்ல வேணும், எனக்கு என்ன ரொம்ப பூச்சி என்னாகும் அப்படின்னு சொல்லும் போது உசுரே போகுது. என்னடா பாட்டு பாடுறா, அவ்வளோ அளவு வச்சு, அவ்வளோ நெளிவு வச்சு, அவ்வளோ சுழி வச்சு ஒரு குழந்தை பாடுற மாதிரி 40 வயசு கலையை பாடியிருப்பாங்க, 45 வயசுக்கு மேலே 50 வயசு கூட நம்ம ஆனால் கேட்கறது ஒரு 16 வயசு பொண்ணு மாதிரி பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க. அப்ப இந்த பாடலை நான் ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பாட்டு பாடும்போது இதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறமே காணிக்கைக்கு ஒரு பாட்டு போட்டேன். நீங்க சரியா கேட்கல, பரவாயில்ல, அதாவது தப்பு கிடையாது. அது அடுத்த திருவிழாவுக்கு பாடலாம் நான் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறமா நான் யோசிச்சேன், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கவும் புது வருஷத்துக்கு வளர்ந்து ஒரு பாட்டு பாடுவேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு பாட்டு கிடைக்கல. அப்ப ஒரு பாட்டே கிடைக்கலன்னா இந்த பாட்டை புது வருஷம் ஏற்றிடுறாங்க. பாட்டு கிடைச்சா அது டிசம்பர் மாதம் திருவள்ளுக்கு பாடிடுவேன், கிடைக்கலன்னா இது புது வருஷத்துக்குரிய பாட்டாக நான் வச்சுக்கிறாங்க வரையும் கத்தரை சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ன சொல்லித்தரேன் பாருங்க, எதை பற்றி புரியுதோ நான் சொல்றேன். இந்த பாட்டும் புது வருஷத்துக்கு பொம்மை பாட்டு போற அளவுக்கு இருக்குது. இப்போ காணிக்கை பாட்டு உங்களுக்கு தெரியாது, அது ஆள் பாடம் வேற, அதோட விஷயம் வேற, அது சூப்பரான பாட்டது. இதை விட தலையாட்டு பொங்கலை விட சூப்பரான பாட்டது. அது புது வருஷத்துக்கே பாடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த செய்தி புது வருஷத்துக்குரிய செய்தின்னு சொல்றேன். அப்படி பார்க்க போனா இன்னைக்கு நடந்த எல்லாமே ஒரு புது வருஷத்துக்குரிய காரியங்களாகவே மாறி இருக்கும். விஷயம் 2014 எப்படி இருக்குன்னு இன்னைக்கு செய்தியில வரும், நீங்க புரிஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்பதை ரத்தன சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கும் முன்பாக, கடந்த 2 வாரங்களாக உங்கள் மத்தியிலே நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நான் நினைவுபடுத்திவிட்டு அதுக்கப்புறம் அந்த செய்திக்கு போவேன். அந்த இடத்துக்கு போறதுக்கு புதுவருடைய செய்தி போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதை இங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நான் போறேன். நீங்கள் என்னங்க வியாழக்கிழமை அம்மா சொல்லுங்க, வியாழக்கிழமை இரவு இந்த இடத்துல வைத்து நமக்கு அமாவாசை ஜெபம் நடைபெறும். சரி, வேகமா போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. யாரும் வெளிப்பாடு தராமல் திரும்பி போகக்கூடாது. கூட்டம் முடிச்சு பிரசங்கம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது.
வெளிப்பாடு எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, வெளிப்பாடு என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானதாக இருந்தது, அதை நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் எந்த நோக்கத்துக்காக இந்த செய்தியை கொடுத்தாரோ அதை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். மிகவும் அற்புதமாக ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. என் வாழ்நாள்ல இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லணும். அது கேட்காதீங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு, டான்ஸ் ஆடுன நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு, செய்தியை நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை அதை பாதித்தது, இந்த வார்த்தை தாங்க நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அது இந்த வார்த்தையை நல்லா கவனமா கேளுங்க. உங்களுடைய கண்கள் அப்படியே திறக்கப்பட்டு, கண்கள் திறக்கப்படணும். இந்த கண் அப்படியே திறக்கப்பட்டு அடகாடாடா அதெல்லாம் கட்டப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கடவுள் பெரியவர் என்கின்ற வெளிப்பாடு உங்களுக்கு இல்லை. அதான் வியாதியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இருமலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கட்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதுல இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு இறைவன் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு வெற்றிக்குரிய நாட்டிற்கு நீ வெற்றி பொருளை பெற்றுக் கொள்வதற்காக அவர் பந்தய பொருளை பெற்றுக்கொண்டு பரிசு பொருளை பெற்றுக்கொண்டு பரிசு பொருளோடு உனக்காய் காத்து நிற்கிறார். அதான் உனக்கு தெரியல, அதுதான் உனக்கு தெரியல. இனிமே உனக்காக கத்தல் செய்ய வேண்டிய வேலை 1% வேலை கூட கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் பெரியவராக அவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சேவைகளை பார்க்கலாம், பிரச்சனைகளை பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரியவராக இருக்கிறார். அவர் ஜெய கிறிஸ்துவாக, அவர் ஜெயமெடுத்தவராக அவர் இருக்கிறார். அவரை உங்களுக்கு யாரும் தெரியாததுனால இன்னைக்கு நீங்க கட்டத்தில் இருக்கிறீங்க. இதுக்கு வழியே மௌத்த வழியீங்க, கழுத்து விழுங்க, மறுபடியும் அந்த இருப்புல அந்த வழி வருதுங்க அப்படின்னா அந்த வார்த்தையை கேளுங்க. இந்த வார்த்தையை கேட்டாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தூக்கம் போட்டு உட்காந்துட்டு கொட்டை விட்டு குருன்னு பக்கத்து எழுதிக்கிற அளவுக்கு கொட்டை விட்டு இருக்கக்கூடாது, கொட்டை விட்டு இருக்கக்கூடாது. நல்லா கேளுங்க. குழந்தை இல்லை அதுல வந்தீங்க, வந்தது வந்தீங்க, ஓரளவுக்கு வாழ்க்கை பார்த்தாச்சு. அடுத்து என்ன நடக்கணும்? இடிப்பட்டுதான் எவ்வளவு வாழ்க்கை பார்த்துட்டிய, இல்லை ஒழுங்குல வந்துட்டிய. இப்ப நான் விடமாட்டேன், ஒரு மணி நேரம் 1 நாள் மாதிரி இதான் இருந்தாங்க கேட்போமே என்னதான் நடக்குதுன்னு கேளுங்களேன். நல்லா சேர்த்து சாதிக்கலாம், தப்பு கிடையாது. தாளம் நீட்டிக்கலாம், உள்ளத்தில் மூச்சில வைக்காம ரைட்டு தூங்கக்கூடாது. அடுத்து கூட பிரச்சனை கேளு, ஆனா உன் கண்ணு செய்யக்கூடாது, மூடிக்க கூடாது. இல்லையா என்ன தேவை பண்ற? உன் பையன் கப்பு சொல்லுங்க, சோத்துல வச்சுருவியா? வச்சுக்குவியா? ஓட்டுக்க மாட்டேன். என்னடா பழக்கம் அது? இல்லம்மா இப்பதான் நேரம் கிடைக்குது. எப்ப ஆயிருக்கும் பாதா, கட்டா இருக்கும் பாதா. இங்க கேட்கிற நேரம், இது கண்ணை முடி ஜெபிக்கிற நேரம் இல்ல, யோசிக்கிற நேரம் இல்ல, கனவு காண்கின்ற நேரம் இல்ல. இந்த நேரம் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற நேரம், உங்களை குணமாக்குகிற நேரம், தேவன் உங்களை உண்மையாகவே சந்திக்கிற நேரம். இந்த வார்த்தை தான் உங்களை குணமாக்க போகிறது. நான் என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை எல்லா அழிவுக்கும் மீட்டு விலக்கி மீட்டெடுப்பேன், காப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார். வசனத்தை அனுப்பி தேவன் இந்த வார்த்தையை உங்களுக்காக வைத்திருக்கிறார். எவ்வளோ கவனமா கேட்க முடியுமோ அவ்வளவு கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆத்தும ரட்சிப்பு அல்லது ஆத்தும மறுரூபம் அல்லது மனம் புதிதாகுதல் என்கின்ற தலைப்பில் உங்கள் மக்களை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மனிதன் ஆதி ஆத்துமா சரீரமாக உண்டாக்கப்பட்டவன். அல்லது ஆத்துமா என்கிறது 3 பகுதி இருக்கிறது. ஒன்று அறிவு, இன்னொன்று விருப்பம், இன்னொன்று உணர்ச்சிகள். இன்டெலெக்ட், வில் அண்ட் இமோஷன் என்று சொல்றாங்க. உணர்ச்சிகள், கோபம், தாபம், ஆசை இதெல்லாம் அங்க வருகிறது. அப்ப மனிதனை விதமாக தேவன் உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருப்பார்கள், அதுக்கு ஒரு பெரிய நோக்கம் ஒன்று இருக்குதான். கீழல் என்று வீட்டுல விளக்கமாக கூட தேவையில்லாத பொருள் வச்சுக்க மாட்டீங்க. உடனே அது ஏதாச்சும் பயன்படுத்தணும். தேவையில்லை சரியா குப்பை தொட்டில போட்டுறீங்க, வேணாங்க தூக்கி எறிங்க அப்படின்னு. அப்ப நீங்க வாங்குற பொருள் எல்லாம் ஒரு கூட தேவையில்லாத பொருளை வாங்கல, ஒரு தேவையை ஒரு நோக்கத்தோடு ஒரு பொருளை வாங்குகிறது. அதுபோல தேவன் ஒரு காரியத்தை வைத்திருப்பார்கள், அதுக்கு 1000 காரணங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அப்ப தேவன் உங்களுக்கு ஒரு இல்லத்துல ஆத்மா என்று ஒன்று கொடுத்து அந்த ஆத்மாவுக்குள்ளே விருப்பம் என்கின்ற ஒன்றை தேவன் தந்திருக்கிறார். சொல்லுங்க, விருப்பம், ஆசை எல்லாம் கவனிக்கணும். பெரியவர் என்ன சொல்லிட்டாங்க, மற்ற சபைகளில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கீங்கன்னா முதல்ல மற்ற சபைக்கு போகக்கூடாது. நான் என் கருத்து சொல்றேன்.
எந்த சபைன்னு சொல்லணும்? அவன் மாமனாருக்கு மச்சானு விரோதியா? எனக்கு யாருமே விரோதி கிடையாது, எல்லாம் கப்பலில் விழிச்சு செய்யறாங்க. ரைட். ஆனா இந்த நம்ம சொல்லுகிற மாதிரி நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல எண்ணி ஒரு 5 சபையில கூட இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு தமிழ்நாட்டில் உள்ள 20,000 25,000 சபைகள் எல்லாம் கிடையாது. ஒரு சபையில சிங்கப்பூர்ல நான் பேசுறத பேசிட்டானா நான் மொத்தம் எடுத்துட்டு அவன் சபைக்கு நான் அடிமையா போறேன். நான் பண்ணவே கட்டுறேன். நான் சேலஞ்சு பண்றேன். பேரு தான் சிங்கப்பூர் மலேசியா, அங்கெல்லாம் விஷயம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு தடவை பைபிள் வாசிக்க மாட்டாங்க சிங்கப்பூர்காரங்க மலேசியாக்காரங்க. எனக்கு நல்லா தெரியும், விசுவாசிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரனே வாசிக்காது, அந்த பிரச்சனை. சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலையும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற எண்ணிக்கை மகா குறைவு. அவனுக்குலாம் அதெல்லாம் நேரமே கிடையாது, பைபிள் வாசிக்கிறதுக்குன்னா நேரமே கிடையாது. உங்களை மாதிரி அப்படி சொல்லுவாங்க. சபைக்கு வருவாங்க, கேட்பாங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. அது 1 மணி நேரத்துக்கு மேல போச்சுன்னா கை இங்க இருந்து மேல போய் இப்படி கை பார்ப்பான். அப்புறம் என்ன அர்த்தம்? பாச முடியாது, நேரமாச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நேரம் பேசினா எழுதி போயிடுவோம். அதான் சிங்கப்பூர் மலேசியா. கவனிப்போம். அப்ப வேற சபைக்கு ஏன் தெரியல பத்தி பேசணும்னா, அங்க போய் நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. மற்ற சபையில ஏன் கற்றுக்கொள்ள முடியாது பார்க்காம சொல்றேன். அந்த மாதிரி சபையில தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய சிறப்பு எனக்கு தெரியும் இல்லையா? இப்ப நீங்க இலங்கையிலிருந்து வந்துருக்கீங்கன்னா இலங்கை பற்றி ஒரு தெரியுமா தெரியாது. அப்ப இலங்கைக்கு போனா நல்லதா இருந்தா நல்லதுன்னு சொல்லுவீங்க, கெட்டதா இருந்தா சொல்றீங்க. அது போல நான் வந்து எனக்கு தெரியும். நான் 25-30 வருஷமா நான் பைபிளை தூக்கிட்டு இருக்கிறேன். நானும் இந்தியாவுக்கு பிரச்சனை பண்ணிருக்கிறேன். நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. உலகத்திலேயே அமெரிக்க நாட்டுக்காரனுக்கு அப்புறம் இந்திய நாட்டு பிரசங்கம் தான் நம்பர் 1 பிரசங்கமாக இருக்கிறது. அதனால நான் சொல்றேன், இந்தியாவிலேயே நல்ல நாள் சொல்லல, தமிழ்நாட்டில் பண்ற பிரசங்கம் இந்தியாவில் எந்த நாட்டிலையும் பண்றது கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு பிரசங்கம் தான் நம்பர் 1 பிரசங்கமாக இது நாள் வரைக்கும் வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்காரனா எல்லாம் ஊர்ல நல்ல வச்சுட்டு மரியாதை கொடுப்பான். ஏன்னா நம்ம பைபிளை படிச்சு நம்ம பிரசங்கம் பண்ணலாம் எந்த சபையிலும் எந்த நாடுகளிலும் பிரசங்கம் பண்ணது கிடையாது. தமிழ்நாடு தான் எல்லா விஷயத்திலையும் நம்பர் 1ஆக இன்னைக்கு தேவன் வைத்திருக்கிறார். இந்தியாவிலே மிகப்பெரிய சபை எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்குது. ஆசியா கண்டத்திலே மிகப்பெரிய சபை எங்க இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆசியா கண்டத்துல. அமெரிக்க நாடுன்னு சொன்னா அமெரிக்க நாடுகளிலே லட்சத்துல ஒருத்தனை தான் நம்ம பேசுற மாதிரி பேசுறாங்க. அமெரிக்க நாடுகளில் நான் சொல்லுவோம் என்னன்னு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரிய வைக்கிறேன், புரியுற அளவு புரிஞ்சுக்கோங்க. புத்தர் என்ன சொல்லிட்டாருங்க? ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொன்னாரு. என்ன சொன்னாருங்க? கேள்விப்பட்டீங்களா? என்னங்க புத்த மதத்தை பற்றி கேள்விப்படல ஆண்கள்? புத்த மதத்துடைய சாராம்சமே புத்தர் சொன்ன வார்த்தையே ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசைப்படாத, நீ ஆசைப்பட்டா உன் பிரச்சனைக்கு அத்தனைக்கு காரணம் ஆசைதான். அப்படி பைபிள் என்ன சொல்லியாச்சு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு. பண ஆசை இப்ப பணம் எல்லாத்துக்கும் தீமைன்னு சொன்னாரா, பண ஆசை எல்லாத்துக்கும் தீமையா? என்னங்க நான் வச்சுக்கொள்ளுங்க. 10 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருக்கிறதுக்கு பேரு பண ஆசை அல்ல. ஹலோ, இதுதான் சொல்லி கொடுக்க தவிர்த்தாங்க. 10 கோடி ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டா அது பேரு பண ஆசை இல்லை. தலைவிக்கோ, நான் சொல்றேன். எந்த குடிக்காரனை பத்தி நான் பேசுறேன். அப்ப எதுக்காக பண ஆசை? 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சது பிச்சைக்கா ஒரு பக்கத்து வீட்டு ஏழைக்கு 10 ரூபாய் தரவு வச்சுக்க பாத்தியா, அதாங்க பண ஆசை. கஷ்டத்துக்கு காணிக்க தராம கையை உடைக்கிட்டு இருக்கிற பாத்தியா, தசவமா தராம வச்சிருக்க பாத்தியா, அதாங்க பண ஆசை. நீ ஏழையா பணக்காரங்கிறது பிரச்சனை இல்லை. பணத்தை நீ வெளியே விடாம வச்சிருக்க பாத்தியா, அதான் பண ஆசை. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பணம் சம்பாதிக்கிறது அதுல தவறான ஆசை கிடையாது. பணத்தை வெளியே உடக்கூடாது இருக்கிற பாத்தியா, அதுதான் பண ஆசை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று பசங்களை தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப பணம் வேணுமா வேணாமா? பண ஆசையும் நமக்கு தேவைதான். ஆனால் அதை நீ சம்பாதிக்கிற குறிப்பேடு கையாள பாத்தியா,
அதான் தப்பு. உன்னை கர்த்தர் கோடீஸ்வரன் அல்ல, அதற்கு வேற பணக்காரனாய் உலகத்திலேயே பெரிய பணக்காரனாய் மாற்றுவேன் என்று உன்னை எண்ணி உண்டாக்கின தேவன் சத்தியம் பண்ணியிருக்கிறார்கள். அவருக்கு ஒரு ஆசை இருக்குதுங்க, உன்னை பணக்காரராக்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்குது. அப்ப ஒரு அம்மா சொல்லிச்சேங்கட்டா, ஐயா 1996 நம்மளை முதலாவது பார்த்தேன், என் வீட்டு வந்து அப்படியே போனீங்க, அது வந்து வெள்ளை வேட்டு வெள்ளை சட்டை போட்டீங்க, அவங்க மண்ணில் முடி இருக்கான்னு கூட தெரியல, குட்டியும் இருந்துச்சு, நல்ல ஒட்டை வலிச்சு சீரிட்டு பண்ணீங்க, ஒரு மஞ்சள் பைய கட்டத்தில் வச்சு கொண்டு போனீங்கயா. இப்படி ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் அசிங்கமா இருக்கானான்னு நான் அப்படியே ஆச்சரியமா பார்த்தேன். தென்னை மரம் வேட்டில் பாதி வேகமா இருந்தீங்க, ரொம்ப அசிங்கமா இருந்தீங்க. அப்ப நான் வந்து உங்களை திட்டுவேன், என்னன்னு தெரியல திட்டுவேன், உங்களை பார்த்தா கோபம் வந்துச்சு, வேணா மனுஷனான்னு சொல்லி எனக்குள்ள எரிச்சு வந்துச்சு. எனக்கு இன்னைக்கு ரசிக்க கூட சபையில் உட்காந்துட்டு இருக்கிறேன், 25 வருஷமா இருந்துச்சு. ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை, ஐயா அழையிறது 24 மணி நேரம். ஆபீஸுக்கு போகும்போது வெள்ளை பேண்ட் இல்லை, வெள்ளை வேஷ்டி இல்லை, வெள்ளை சட்டை. எனக்கு பேர் வெள்ளை சட்டைக்காரன். எங்க ஆபீஸ்ல எனக்கு பேர் என்னங்க, படிச்சது MSc MPhil PhD, எனக்கு பேர் வெள்ளை சட்டைக்காரன். ஏன்னா எனக்கு என்ன நான் போன என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ ஆசையே வரக்கூடாதுன்ட்டாங்க. எப்படி ஆசையே சுகத்தையே அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நீ ஆசையை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் ஜெயிக்கணும், இதெல்லாம் பிசாசனால் வந்தது, இதைதான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால நாங்க அப்படியே இருந்துட்டோம். பிஸ்கட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட மாட்டேன், ஏன்னா நாட்டில் ருசி வந்துருக்கும். அதனால பிஸ்கட்டை தண்ணியில நினைச்சு எப்படி இருக்கும், சாப்பிட போடுமா, அந்த சாப்பாடு சாப்பிடணும். அது ருசி சாப்பிட்டா நாக்கு என்ன வந்துருக்கும். நான் படிக்கும்போது ஒரு பிசாக்கு இல்லை 5 பிசாக்கு புளிப்பு மிட்டாய் பச்சையா வைக்கும், ஆரஞ்சு மிட்டாயில புளிப்பு மிட்டாய், அதை வாங்கி வாயப்படுவேன். எங்க அப்பா வந்து எனக்கு பட்டாணிலே சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வீட்டிலிருந்து முஸ்லிம் வருவேன், 10 பட்டாணி கழிச்சு வச்சார், முஸ்லிம் பவர் இருக்கு வந்தாரு. ஆற்றுல நடந்து வருவேன் 1.5 கிலோமீட்டர், சப்பு 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 சப்பு. எங்க அப்பா பார்த்து 20-30 பட்டாணி இருக்கும், அதுல 10 பட்டாணி எனக்கு, நான் கிருமி வாசத்துக்கு 10, போறதுக்கு 10, உனக்கு 10 இருந்தா அப்படின்னு கொடுப்பாரு. அந்த 10 போய் சாப்பிட்டு சின்ன என்னடா பரிசு தண்ணி இருக்குது சாப்பிட்டுங்களா பட்டாணிய. இப்படி ஒரு அப்பனுக்கு நான் போடுவேன், போய் எடுத்து சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் குடிக்கும் போது பார்த்தா காய் குடிச்சிருவீங்க. சும்மா சொல்றேன் கேளுங்க, என்னன்னு கேட்டா இந்த சோப் காப்பி எடுத்துக்கிட்டு இந்த கையில மாட்டிட்டு இப்ப நேக்கு என்ன இருந்துச்சு அப்ப இந்த கையில போட்டு இப்படி ஏன் சொல்லுவேன். அப்புறம் சோப்பு செடி குடிக்கிறீங்க, எதுக்கு சோப்பை போட்டு கேட்கிறீங்க? அதான் சோப்பு கொண்டாட இருக்குது, கரைச்சி எடுத்துறீங்க சோப்பை. என்கிட்ட கொடுத்தா 2 மாசம் இல்லை 6 மாசம் வச்சுக்கோங்க சோப்பை. சரி விட்டுருங்க, விஷயத்துக்கு வருவோம். அப்படி புளி மிட்டாய் திணிட்டு இருக்கும் பொழுது அதுல கடைசியா ஒரு கல்லுக்கு தெரியாத ஒரு கல்லோ மண்ணோ சிக்கிடுச்சு. எதுக்குள்ள அந்த மிட்டாய்க்குள்ள எதுவும் ஒண்ணு இருக்கு. நான் கத்துறீங்க வளர்த்தா இன்னும் குழந்தை பால் குடிக்கிற மாதிரி கத்தி அதுல கீறி விட்டு ரத்தம் பீறிட்டு அடிக்குது, நாக்கை புளிச்சு அடிக்குது, அது கிழிச்சு விடுச்சேன் நாக்க. அப்ப நான் முடிவு பண்ணேன், ஆஹா மிட்டாயை திங்கக்கூடாதுன்னு கத்தரி சொல்றாதா என்னங்க. நம்ம சொல்ல வேலை வேடிக்கை பத்தி மூக்கொழி சொல்றீங்கன்னா ஒரு அம்மா கிட்ட கேட்டேன், வேடிக்கை சொல்லியாங்க. ஆமா அந்த அம்மா சொன்னா என்ன கத்தணும்னு கேட்கும், அதான் நான் சொல்லவே இல்லை. இது ஒரு அம்மா அங்க முசல்ல, ஆஹா கத்துக்கிட்டாங்கடா வேலிய. வேலைக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அங்க இது பண்ணி சொல்லுங்க, ஒரு ஜாப் பண்ணி சொல்லும், இதுல என்ன தப்பு பண்ணுங்க. இதுக்குள்ள இதுக்கு 3 நாள் வயிற்று வலி, மாத்திரத்து வயிற்று வலி, என்ன வலி? அப்ப நான் கேட்டேன், வயிற்றுல என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண சொல்லு, வயிற்று வலி வயிற்றுல தப்பு பண்ண? சரிங்க இருக்குது விஷயத்துக்காங்க. அப்ப நான் அப்படி நான் கத்துக்கிட்டேன். நாக்குல ரத்தம் வந்த உடனே ஆஹா கடவுள் வந்து மிட்டாய் செய்வான்னு சொல்றாரு, நான் ஆசைப்பட்டு மிட்டாய் செஞ்சேன் அப்படின்ட்டு இன்னும் சாப்பிடாது நான் மிட்டாய் செய்யலாண்டவர, தலைக்கு தலைவன் வைக்கிறதுலாண்டவரு, கலர் ட்ரெஸ் போடுறதுலாண்டவரு. ஏன்னா கலர் ட்ரெஸ்ல ஒரு ஆசை, அதை ஜெயிக்கலாம் கடவுள் ஜெயிக்க போறேன்.
அதான் காரணம். தூத்துக்குடிக்கு போனேன், என் ஃப்ரெண்டோட சேரணும். கடையில் கூட்டிட்டு போய் அவன் ஃப்ரெண்டோட சேர்த்து வச்சு 4 வகை மீனை வச்சு பொறிச்சு விடுறான். வாசனை மூக்குக்குள்ள போய் வயிற்றுக்குள்ள போய் மூணு